காமராஜரை பற்றி உரையாட முன்னே வந்துள்ளேன். தாய்நாட்டின் பணியை தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட தியாகத்தின் ஒளிவிளக்கு காமராஜர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் விருதுப்பட்டி எனும் ஊரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் பிறந்தார். நாடே அவரது திருக்கோவில், மக்களே அவரது தெய்வங்கள், மக்கள் தோண்ட அவரது குறிக்கோள், காங்கிரஸே அவரது உயிர் மூச்சு, காந்தியடிகள் காட்டிய பாதையே அவரது வாழ்க்கை முறை. 6ஆம் வகுப்பு படித்த இவருக்கு தினமும் செய்தித்தாள் வாசிக்கும் பழக்கம் உண்டு. 1940ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைவராக பதவியேற்றார். 1954ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். கல்வி, தொழில், பொருளாதாரம், விவசாயம் என பல துறைகளில் தமிழ்நாடு முன்னேற்றத்தை கண்டது. கிராமங்களுக்கு பள்ளியை கொண்டு வந்தார். அப்போது மாடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவனை பற்றி ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என கேட்டார். சிறுவனே பள்ளிக்கு சென்றார். இதுக்கு என்ன செய்வதையா என கூறினார். அதை கேட்ட காமராஜர் பள்ளிக்கு மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஏழை மாணவர்களுக்கும் வசதியான மாணவர்களுக்கும் எந்த வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். காமராஜர் ஆட்சியில் கல்வி உரிமை அளித்தது. காமராஜர் ஆட்சியில்